الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فما يغني عنه ماله إذا تردى. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ولا تمهل حتى إذا بلغت الحلقوم قلت لفلان كذا وفلان كذا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று குறித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நாம் குர்ஆனில் ஒவ்வொரு ஜுஸு வாரியாக ஒரு வசனத்தை பார்த்துட்டு வந்தோம். மீதமுள்ள நாடுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் 30வது ஜுஸில் இருந்து சில வசனங்களுக்கான அது கூறும் செய்திகளை பார்த்துடலாம். அல்லாஹ் இப்படி சொல்கிறான் ஒரு இடத்துல 30வது ஜுஸில்: வமா யுஹ்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா. அவனுக்கு அழிவு நேரும் போது அவன் சேர்த்து வைத்த செல்வம் அவனை காப்பாற்றாது. மௌத்து வரும்பொழுது அவனுடைய சொத்து சுகம் அந்தஸ்து அறிவு இது எதுவுமே அவனை காப்பாற்றாது. வந்த மௌத்து வந்தது தான். யாரும் அந்த மௌத்துலேருந்து கொஞ்சம் கூட யாரையும் தள்ளி போடக்கூடிய அதிகாரமும் ஆற்றலும் யாருக்குமே அல்லாஹ் தரலை அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். செல்வம் பலன் தராது, அவனை காப்பாற்றாதுன்னா அதற்கு நிறைய அர்த்தம் இருக்குது. செல்வத்தை வாழுங்காலத்தில் நீங்கள் கண்ணியமாக சம்பாரித்து மௌத்துக்கு முன்னாடியே கண்ணியமாக அல்லாஹ் சொல்கிற மாதிரி செலவு பண்ணிடுங்கன்னு இதுக்கு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம். உயிர் உடம்பில் தொண்டக்குழியில் வந்து அடைத்த பிறகு குல்தலி ஃபுலானின் கதா ஓ ஃபுலானின் கதா, என் சொத்து இந்த சொத்தை இவருக்கு கொடுத்துருங்க, இந்த சொத்தை அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு எப்போ இந்த மனுஷன் சொல்லுவான் அந்த நிலை வரக்கூடாதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அதாவது நல்லா வாழ்கிற காலத்திலேயே தானம் தர்மம், கணவன் பிள்ளை குட்டிகளுக்கு தாராளமாக செலவு செய்கிறது, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழியில் செலவு செய்கிறது, இதையெல்லாம் சம்பாதிக்கிற நேரத்தில் வாழும் காலமே செஞ்சிரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். புகாரியில் இந்த நபி மொழி இப்படி ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க: யா ரசூலுல்லாஹ், சிறந்த தர்மம்னா என்ன? தர்மம் நிறையா இருக்கா இல்லையா? சிறந்த தர்மம்னா என்ன? ஏன்னா தர்மத்தின் வகைகள் ஏராளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், உன் மனைவியினுடைய வாயில் ஒரு கவளம் உணவு, அதாவது ஒரு பிரியத்தில் ஊட்டுனா அதுவும் சதக்கா தான், அதுவும் தர்மம் தான். அப்படி இருக்கிறதுனால உன் பிள்ளைங்களுக்கு செலவழிக்கிறதெல்லாம் தர்மம் தான், உன் மனைவிக்கு செலவழிக்கிறதெல்லாம் தர்மம் தான், உன் தாய் தகப்பனு அண்ணன் தம்பிக்கு மாமா மச்சானுக்கு சொந்த பந்தத்திற்கு செலவழிக்கிற எல்லாமே தர்மம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பள்ளிவாசலுக்கு கொடுக்கறது, மதரசாவுக்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு கொடுக்கறது, வறியவர்களுக்கு கொடுக்கறது எல்லாம் எப்படி தர்மம்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி மனைவிக்கு கொடுக்கறது தர்மம், பிள்ளைக்கு கொடுக்கறது தர்மம், வேலைக்காரனுக்கு கொடுக்கறது தர்மம். இந்த மாதிரி தர்மத்தினுடைய வகை நேராளம். அதை தான் கேட்டாங்க, இவ்வளவு தர்மம் இருக்குல்ல, இந்த தர்மத்திலேயே ரொம்ப சிறந்த தர்மம் எது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க: ஏப்பா, உன்கிட்ட நிறையா காசு பணம் இருக்குதுப்பா, அந்த காசு பணத்து மேலே உனக்கு பிரியமும் இருக்குது, கொடுத்துட்டா குறைஞ்சிருமேங்கிற பயமும் இருக்குது, வறுமை வந்துருமோ அப்படிங்கிற பயமும் உனக்கு இருக்குது, காசு பணத்து மேலே ஆசையும் உனக்கு இருக்குது, அதே நேரத்தில் அந்த காசு பணத்தை நல்லா அனுபவிக்கிற ஆரோக்கியமும் இருக்குது. சில நேரத்தில் நிறைய காசு பணம் இருக்கும், நல்லா வீட்டில் சமைப்பாங்க, பாய்க்கு சாப்பிட முடியாது, கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டாரு, ஆட்டுக்கறி தொடாத, தொட்டா முடிஞ்சு போச்சு. அப்போது
நல்லா சமைப்பாங்க, வீட்டில் சாப்பிட முடியாது. சில நேரத்தில் நல்ல பிரியாணி கமன் இருக்கும், யார் யாரோ நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட முடியாது. கேட்டால் உடம்புக்கு ஒத்துக்காதா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரியாணி, இறைச்சி, ஸ்வீட்டு, பலகாரம், இப்படிலாம் நிறையா இருக்குல்ல. ரசூல்லா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, உன் காசு பணத்தை வச்சு நீ என்ன வேண்டாலும் வாங்கி சாப்பிடலாம், எப்படி வேண்டாலும் உலகத்தை அனுபவிக்கலாம். அப்படி ஒரு ஆரோக்கியம் உன்கிட்ட இருக்குது. ஆரோக்கியம் இருக்குது, காசு மேலே ஆசை இருக்குது, கொடுத்துட்டா வறுமை வந்துருமேங்கிற பயம் இருக்குது. இந்த தருணத்தில் நீ கொடுக்கணும் தர்மம். எப்படி? இந்த நேரத்தில் நீ தர்மம் கொடுக்கணும். அந்த தர்மம் தான் சிறந்த தர்மம்னு சொன்னாங்க. அந்த தர்மம் தான் சிறந்த தர்மம். கொடுத்தா குறைஞ்சிருமேன்னு பயம் இருக்கணும், ஆனாலும் கொடுக்கணும். அல்லாஹ் தருவான். கொடுத்தா குறையும், உண்மைதான். அல்லாஹ் தருவான், அதை விட சிறந்ததை தருவான், அதை விட சிறந்ததை தருவான். அந்த நம்பிக்கை வேணும். இல்லை நாளைக்கு வேணும், நாளை மறுநாளுக்கு வேணும், அடுத்த வருஷத்துக்கு வேணும், மயனுக்கு வேணும், பேரனுக்கு வேணும், புல்லு பேரன் 4 முறை 5 தலைமுறை வரைக்கும் நம்மளால சொத்து சேர்க்குறாங்களே, இது மிகப்பெரிய தப்பா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்க, நீ சம்பாதிச்சதுல உன்னுடைய சுய தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத நீ அதை கொடுக்காம வச்சு உன்னுடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துடாத அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நிறைய காசு கூட இருக்கு, நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த வருஷத்தில் நம்ம துணிமணி எடுத்துட்டோம், மனைவி பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டோம், இன்னும் எல்லாம் கொஞ்சம் காசு வச்சுருக்கான் தந்திருக்கான், அப்போ இந்த வாங்க நீங்கள் ஒரு துணி எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏழைகளுக்கு எத்தனை பேருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பாடுக்கு கொடுக்கலாம், ஏதேனும் ஒரு அன்பளிப்பாக கொடுக்கலாம் வேண்டப்பட்டவங்களுக்கு. இந்த மாதிரி கொடுக்காம கொடுத்தா குறைஞ்சிரும், அப்புறம் நான் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அப்புறம் தண்ணி வைக்கிறது இருக்க, அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாத எண்ணத்தை உண்டாக்கிறோம். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா தேவையும் போக மிச்சம் இருந்தா நீ மக்களுக்கு யாருக்காவது அல்லாஹ்வுடைய இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி கொடுத்துரு. வலா துஅஜிஸ் நஃப்ஸக, உன் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டுறாத. நஃப்ஸ் என்னங்க சொல்லும்? பொதுவா இன்னும் வேணும் தான் சொல்லும். எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் பத்தாது நஃப்ஸுக்கு, எத்தனை வீடு வாங்கி போட்டாலும் நஃப்ஸுக்கு பத்தாது, எத்தனை கடை திறந்து வியாபாரம் பார்த்தாலும் நஃப்ஸுக்கு பத்தாது. நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, போதுங்கிற லெவலில் கொண்டு வந்து வைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் இதே அம்மா 30வது ஜுஸ்ல ஒரு இடத்துல சொல்றானே, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுருத்துமுல் மகாபிர். நஃப்ஸு எந்த அளவுக்கு போதும் வேணும்னு சொல்லணும்னு கேட்டால், கபருக்குள்ளே போய் அவன் வாயில் மண்ணை போடுற வரைக்கும் வேணும்னு தான் சொல்லுமா. அது வரைக்கும் பத்தாதுன்னு அதாவது வேணும்னு சொல்லவே தவிர போதும்னு சொல்லவே சொல்லாது. எனக்கு பத்தலைன்னு தான் சொல்லும். இது நஃப்ஸு மோசமானது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காசு பண விஷயத்தில் நஃப்ஸுக்கு கட்டுப்படாதீங்க. அந்த செலவழிக்கிறதையும் கூட கண்ட மாதிரி தர்மம் கொடுக்கக்கூடாது. அதுவும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. யாருக்கு வேணாலும் தர்மம் கொடுத்தா அதுக்கு பேர் தர்மமா? அப்படி இல்லை. தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கணும், தேவையுள்ள காரியத்துக்கும் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. பள்ளிவாசலில் வச்சுக்கோமே, யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. யதார்த்தம் உண்மை அதுதான். பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி அல்ஹம்துலில்லாஹ் காய்ச்சிடுறோம். அதே மாதிரியே யாராவது ஒருத்தர் வடை ஒரு பஜ்ஜி வந்தால் போதும் இல்லையா? நானும் தரேன் எல்லாரும் கொடுத்தா ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் எத்தனை பஜ்ஜி எத்தனை வடையை சாப்பிடுவாங்க? யோசிக்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த பஜ்ஜி வடைனால சில நேரத்தில் பிடிக்காமலும் இருக்குது. அப்போ உங்கள் காசு பணத்தை கொஞ்சம் யோசிங்க. பள்ளிவாசலுக்கு நல்லதுக்கு செலவழிக்கணும். ஆனால் யாராவது ஒரு தாள் தர்றாங்கன்னா நம்ம ஒதுக்கிக்கலாம், வேற எதுக்காவது செலவழிக்கலாம். அதுதான் இங்கே தேவை. நான் அதுக்குத்தான் தருவேன்னு எல்லாரும் ஒரே விஷயத்துக்கு போட்டி போட்டு அது யாருக்கும் பலம் இல்லாமல் போயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் நன்மைக்குன்னு ஆரம்பித்தது சகரு சாப்பாடு. இன்னைக்கு என்ன கூத்து நடக்குது பார்த்தீங்களா? எல்லா பள்ளிவாசலையும் சகரு சாப்பாடு, முஸ்லீம்களுடைய சில ஹோட்டல்களில் சகரு சாப்பாடு. அப்போ எவ்வளவு விரயம் நடக்குது? ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க, சகரு சாப்பாடுக்கு ஒரு பள்ளிவாசலோ அல்லது ஒரு ஹோட்டலோ நியமனம் பண்ணி 30 நாளைக்கு கொடுத்துன்னு வைக்கிறேன், சராசரி கணக்கெடுத்து சொல்கிறாங்க, குறைஞ்சது 40 50 லட்ச ரூபா வேணும். 40 50 லட்ச ரூபா வேணும். 30 நாளைக்கு வர்றவங்களை எல்லாத்துக்கும் நல்ல உணவு அள்ளி போடணும்னா இதை இப்படி மாற்றி பாருங்கள். நீங்கள் சகரு சாப்பாடு தராட்டி யாராவது நோன்பு வைக்காமல் இருக்க போகிறாங்களா?
அந்த பாய் சகர் சாப்பாடு தரல, நான் நோம்பே வைக்க மாட்டேன். யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, யார் சாப்பாடு தந்தாலும் தராட்டினாலும் நோன்பு வைக்கிற மூமின்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் நோன்பு வைக்கத்தான் போகிறாங்க. அப்போ அந்த காசை வேறு எப்படி தெரியல செலவு செய்யலாம்? இந்த ரம்ஜான் மாதத்தில் எத்தனையோ ஏழைகள் தன்னுடைய வறுமையை வெளியே சொல்ல முடியாமல் கட்டுப்படுத்திக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்துகிறாங்களே, அவங்கள பார்த்து யார் என்னான்னு விசாரித்து அல்லது மஹல்லாவுடைய பள்ளிவாசல் அசர்த்திட்ட நிர்வாகத்தில் வந்து இந்த மஹல்லாவில் நான் இவ்வளோ காசு வச்சுருக்கேன், ஏழைகளுக்குன்னு கொடுக்க வச்சுருக்கேன், சரியான ஆளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு அவருக்கு கொடுத்தா எவ்வளவு பெரிய சந்தோஷங்க. நம்ம காசு பண்ணது அப்படி தான் செலவு செய்யணும். நம்மளோட பிள்ளைங்க எவ்வளோ பேர் நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க, படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் அவங்க பார்த்தா பழையபடி வேலைக்கு போயிடுறாங்க, கூலி வேலைக்கு, சம்பளத்துக்கும் அதுக்கும் இதுக்கும், அல்லது போதிய காசு இல்லாமல் சரியான டிகிரி எடுத்து படிக்கல, ஏதோ ஒரு டிகிரி இருக்கிற காசுக்கு அவ்வளோதானே முடியும் அப்படிங்கிற மாதிரி நல்ல மார்க் எடுத்திருப்பான். அவன் எம்பிபிஎஸ் போக வேண்டிய ஆள், ஆனால் அவனுக்கு வசதி இல்லாததுனால பார்த்தா பார்த்து ஒரு பிபிஏ ஒரு பிஏ இது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து ஏதோ ஒன்று படிப்போன்றானே. அப்போ அந்த டாக்டர்களை, இன்ஜினியர்களை, சகல துறையின் விற்பனர்களை இந்த காசு பணம் இருக்கிற ஆள் சரியாக அடையாளம் கண்டு பார்த்து கொடுத்து அவனை உருவாக்குங்களேன். அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கலாமே. எத்தனையோ வீடுகளில் குமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வசதி இல்லாமல் தேங்கி இருக்கிறாங்க. அந்த வீட்டில் போய் நம்ம கல்யாண செலவுக்கு நான் எடுத்துக்கிறேன், வாமா நீ நல்ல மாப்பிள்ளையை பாரு, எவ்வளோ வேணும், நடுத்தரமாக செலவு பண்ணு, ரொம்ப படோடமாக பண்ண நான் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த குடும்பத்தில் போய் பேசி ஒரு மாப்பிள்ளை பார்த்து சொல்லி அந்த காசை எடுத்து அந்த பிள்ளைக்கு கட்டி கொடுத்தா அந்த சந்ததியே உங்களுக்கு துவா செய்யுமே. அந்த சந்ததியே அவன் எத்தனை குழந்தை பெற்கிறாளோ, எவ்வளவு பேரம்பேத்தியை பார்க்குறாளோ, அது எல்லாம் உங்கள் காசால் வந்துச்சே. அவங்க சொல்கிற ஒவ்வொரு சுபஹான அல்லாஹ்லையும் உங்களுடைய காசுடைய பங்கு இருக்குது. எவ்வளோ பெரிய உபகாரம் இந்த மாதிரி செய்யணுமே. எவ்வளோ பேர் கடலில் மாட்டிக்கிட்டு வட்டியில் முள்ளி பிதிங்கிக்கிட்டு, எவ்வளவு வியாபாரிகள் வட்டிக்குள்ளே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோடைய தினக்கூலிகள் வட்டியில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அந்த காசு பணங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் வட்டியில் வாசியை மாட்டியிருக்காள்கிட்ட கொடுத்து அவனை வட்டியிலேருந்து அந்த புதக்குழியிலேருந்து அவனை வெளியே தூக்கி விட்டு அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமா இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் 20-30 லட்ச ரூபா சோத்துக்காக சகருக்கு செலவழிக்கிறோமே, அந்த காசையெல்லாம் இப்படி கொடுத்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கும். அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து சகரு சாப்பாடுங்கிற பேரில் கொண்டாட்டி, பிள்ளை, புருஷன், அது இது பிறக்கிறது பிறக்காது எல்லாத்துக்கும் போய் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்துடுறோமே. அதாவது நம்ம சமுதாயம் சாப்பாட்டுக்கு செலவு செய்கிறது கொஞ்சம் குறைச்சா போதும், நாம் முன்னேறிடலாம். தமிழில் ஒரு பழமொழி சொன்னான், அதாவது துளுக்க தின்னு கட்டான். எப்படி? துளுக்க தின்னு கட்டான், செட்டியை சேர்த்துக்கிட்டான், பாப்பா படிச்சுக்கிட்டான். இது பழமொழி. யார் என்ன செய்கிறாங்கங்கிறத பழமொழியாக முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. சாப்பாடு நம்ம ஆளுக்கு சிறப்பாக இருந்தால் தான் அது விருந்தாவே இருக்கும், அது சகராகவே இருக்கும். இல்லாட்டி அது கஷ்டம். நம்ம ஆளுக்கு சாப்பிட்றதுல அவ்வளவு உத்தரவாதத்தோடு இருந்தால் தான் சாப்பிடுவார். அப்போது இதெல்லாம் நாம் குறைச்சிட்டோம்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தானே நமக்கு சொல்ல வர்றாங்க. அல்லாஹு தஆலா இதை தானே சொல்கிறான், உன்னுடைய மவுத்தை நீ சேர்த்து வச்சிருக்க செல்வம் தள்ளி போட முடியாது, எதுவுமே தள்ளி போடாது. வேணும்னா சிலருடைய துவா அவருடைய வயதை அதிகப்படுத்தலாம்னு வருது. சிலருடைய துவா உறவுகளோடு சேர்ந்திருந்தால் நம்முடைய ஆயுள் நீளமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரியில் நபி மொழி இருக்கு. சில தானம் தர்மம் கலா கதிரை மாற்றும், சிலருடைய துவா கலா கதிரை மாற்றும். நம்ம யாருக்காவது உதவி பண்ணி தக்க நேரத்தில் உதவி பண்ணி அவர் கையை தூக்கி, இறைவா எனக்கு இன்னார் இவ்வளவு தந்தார் ரஹ்மானே, அவருக்கு நின்று பரக்கத்து செய்யி, ஆயுள் அதிகப்படுத்து, கைகால் சுகத்தை கொடு, அப்படி ஒரு துவா, அந்த துவா நம்முடைய வயசை அதிகப்படுத்திடுமே. யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அதை தான் இங்கே சொல்கிறான், நீ வெறுமனே சும்மா சேர்த்து வச்சிருக்க சொத்து சுகம் உன்னுடைய ஆயுளை அதிகப்படுத்தாது. உன் ஆயுளை அதிகப்படுத்தாது. பிறகு எப்படி அதிகப்படுத்தணும்? வச்சிருக்க காசு பணங்களை, சம்பாரித்த காசு பணங்களை முறையாக மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் செலவு பண்ணுனா ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் அவருடைய ஆயுசு 55ன்னா 60 வரைக்கும் போகலாம், 60ன்னா 70 வரைக்கும் கூட போகலாம். எல்லாம் நாடுனா அது நடக்குமே. ஏன்னா ஆயுளை நிர்ணயம் பண்ணுறது அவன் தான். அதை மாற்றி அமைக்கிற ஆற்றலும் அவன் கையில் இருக்குது. அப்போ நாம் அப்படித்தானே போக வேண்டியிருக்கு. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த அம்மா வந்தாங்க, செலவு செய்கிறத பற்றி கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்மா இங்கே வா,
காசை எடுத்து எண்ணி எண்ணி கொடுக்காத, பறக்கத்தை அள்ளி கொடு. என்ன 1 ரூபா, இந்த 2 ரூபா, இன்னும் இப்படி கொடுக்குற, முடிச்சு போட்டு போட்டு வைக்காத, அள்ளி பறக்கத்தா செலவு. நீ பறக்கத்தா செலவு பறக்கத்தா ரிட்டர்ன் வரும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கொழுந்தியா அபூபக்கருடைய மகள், மூத்த மகள் அஸ்மா அம்மா அவங்களுக்கு சொன்னாங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்களே. எங்கள் உலகத்தையே கட்டி ஆண்டாங்களா இல்லையா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய மௌத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பதிவு பண்ணியிருக்கானே. பெரிய மன்னருங்க அவர், உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சார். அவர் இருக்கக்கூடிய வசதி எந்த அளவுன்னு கேட்டால், அவர் நினைச்சாருன்னா அப்படியே ஃப்ளைட்டோட வேகத்தை விட காற்று அவரை தூக்கிட்டு போகுமா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், காற்று அவரை தூக்கிட்டு போகும். அதாவது ஒரு அசர நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கிலோமீட்டர் கடந்துருவார். அல்லாஹ்வே சொல்கிறான், காலையும் மாலையும் அவருக்கு வசப்படுத்தி தந்தோம், அந்த காற்றை பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவார். ஃப்ளைட்டில் ஜெட்டு வேகத்தில் போயிட்டு வர்றாங்க. சுலைமான் அவ்வளோ பெரிய வசதி எல்லாம் தந்தான். ஆடு மாடு கோழி குஞ்சு நரி பெரி எல்லாத்துட்டையும் சுலைமான் பேசுவாங்க. எது பேசினாலும் விளங்கும். ஓடுற நாய் சுலைமான் நின்று பேசும், ஆடு மாடு நின்று பேசும், கோழி குஞ்சு நின்று பேசும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், எறும்பு பேசுச்சு அப்படிங்கிறான் அல்லாஹ். எவ்வளோ பெரிய ஆற்றலுங்க, யோசிக்கணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய பெரிய ஒரு சக்தியாக அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருந்தான். இப்படிப்பட்ட உத்தமருக்கு கூட மவுத்து நேரம் வருது. மவுத்து நேரம் வரப்போது அவங்க சும்மா குச்சியை ஊண்டிக்கிட்டு இந்த பில்டிங் வேலை ஜின்னுகள் கட்டுது. ஜின்னுகள் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க ஏவுறாங்க, அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். சுலைமான் சில ஒரு குச்சியை பிடிச்சி நின்று வேகமா வேலை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கையில் அல்லாஹ் சொன்னா, சுலைமான் உன்னுடைய ரூஹ தெய்வத்தை போகிறேன். பில்டிங் வேலை நடக்குது, அதெல்லாம் தேவையில்லை, உனக்கு டேட்டு முடிஞ்சு. அப்போ சுலைமான் கேட்டாங்க, இறைவா பரவாயில்ல, நீ உன்னுடைய கலாக்கதிரை நிறைவேற்ற போகிற, இந்த பில்டிங்கு கம்ப்ளீட் ஆகணும். நான் மௌத்தா போயிட்டேன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு பயந்து பார்க்குற ஜின்னுகளெல்லாம் விட்டுட்டு ஓடிடும், அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகாது, அரை குறையுமா ஆகிடும். அதனால் எனக்கு ஒரு உதவி செய்யி. என்னான்னு கேட்டால், இந்த அசாவை நான் ஊண்டிக்கிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி ரூஹ் எடுத்துருக்கு. நான் நிற்கிற மாதிரி அதை நினச்சிக்கிட்டு இருக்குங்க, ஆனால் நான் மௌத்தா போயிட்டு அதுங்களுக்கு தெரியாது அப்படின்னு சுலைமான் கேட்ட பொழுது நேரம் வந்துச்சு. கரெக்டாக ரூஹ் எடுக்கும் பொழுது அந்த குச்சி அப்படி பிடிச்சிக்கிட்டு குச்சி அப்படி லேசாக சாஞ்ச மாதிரி அப்படியே நின்றாங்க. ரூஹ் போயிடுச்சு. ஆனால் ஜின்னுகள் என்ன நினைக்குது, முதலாளி நிற்கிறாரு, பார்த்தா வேலை பார்க்காடி திட்டுவார், தண்டனை கொடுத்துருவார் அப்படின்ட்டு கடப்படான்னு வேலையெல்லாம் ஓரளவு 99.3% வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்லீஸ் பார்த்தான், இப்போ ரொம்ப நேரம் நின்று வேலை வாங்குற மாதிரி இருக்கு, இதே ஆட்டையை கழிச்சு விட்டுருப்பேன்ட்டு நேரம் என்ன அந்த கரையானெல்லாம் அனுப்பி விட்டு அவர் அப்படி மூண்டிக்கிட்டு நின்றார்ல குச்சி, அந்த குச்சியை கீழே கரைக்க விட்டான். கரையான் அப்படியே கரைய அந்த குச்சி லேசாக சாஞ்சிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சாஞ்சிட்டாங்க. ஜின்னுகள்லாம் சொல்லிச்சு, மௌத்தா போயிட்டாரா, இவ்வளவு நாள் ஏமாளித்தனமாக அவர் இருப்பார்னு நினச்சி ரொம்ப வேலையும் பார்த்து முடிச்சிச்சுமேன்னு நினச்சான். அப்போது ஒரு நபியாக இருந்தாலும் கூட அந்த நேரம் வந்துருச்சுன்னா அந்த ரூகை எடுக்கிற விஷயத்தில் யாரும் காப்பாற்ற முடியாது. இறைவா அவ்வளோ வேலை நிற்குதே, என்னை கொஞ்சம் விட்டு வை, அதெல்லாம் நடக்காது. என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என் பேரம்பேத்திக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என் பிள்ளை அடுத்த வருஷம் படித்து பட்டம் வாங்க போகிறான், பார்க்கணும், கொஞ்சம் நேரம் கூட அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் எதுவுமே நடக்காது. டேட்டு வந்தால் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். காசு போனால் நகை நட்டு எதுவும் நம்மளை காப்பாற்றாது. ஆனால் இது இப்படி இருக்க, இந்த யூதன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த இஸ்ரேலில் இருக்கிறான்ல யூதன், இன்னைக்கு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லையா, அரபு உலகத்தை துவசம் பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லையா, முனாஃபியத்தை, அந்த யூதர்களை பற்றி அதாவது டிஸ்கவரி சேனலில் சொல்கிறது ஒரு யூதன் தான். அந்த செய்தியை அவன் அழகாக எப்படி தெரியுங்களா சொல்கிறான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மில்லியனியர்கள், பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிறான். எப்படின்னு கேட்டால், டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு, முன்னேற்றம் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா செத்து போன பிறகு உயிர் கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டா நாம் திரும்ப உஷா வந்துடலாம்ல அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க யூதன். நீங்கள் செத்து போயிட்டால் இவ்வளோ பணத்தை எங்கள் கம்பெனியில் கட்டிடுங்க, நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வவுச்சர்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடுறோம், மௌத்தா போன பிறகு உயிர் கொடுக்கும் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் மீண்டும் உயிர் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கம்பெனி அறிவிச்சு அந்த கம்பெனி அவன் வரம்பரை கொடுக்குறான்.
இந்த இந்த இறந்து போன உடலை நாங்கள் எப்படி பாதுகாப்போம் தெரியுமா? நீங்கள் செத்து போன பிறகு அப்படியே ஐஸ்லாந்தில் போய் மண்ணை நோண்டி முறப்பிரகாரம் நாங்கள் மண், அதாவது ஐஸில் வச்சு உங்கள் உடம்பை பாதுகாப்போம். எங்கள் கம்பெனி பாதுகாக்கும், உடம்பை பாதுகாக்கும். உயிர்க்குள்ள டெக்னாலஜி வந்துருச்சுன்னா உங்கள் இன்னார் உயிர் இதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக பார்த்து உயிர் கொடுத்து உங்களை எழுப்பி விட்டுருவோம். நீங்கள் மீண்டும் வந்து உங்களுடைய ஆஸ்தி பாஸ்தியெல்லாம் ஆளலாம் அப்படின்னு சொன்ன உடனே பல பேர் புக் பண்ணி வச்சுருக்கான். புக் பண்ணவன் பூரா யூதன். டிஸ்கவரி சேனல்லே இந்த செய்தியெல்லாம் சொல்கிறான். அதாவது புக் பண்ணி வச்சிருக்கவன் பூரா யூதன், நடத்துகிற கம்பெனி யூத கம்பெனி. எந்த இடத்துல அடக்கம் பண்ண போகிறோம்? ஐஸ்லாந்தில். அந்த இடமும் யூதனுடைய இடம். எவ்வளவு ஆசை பாருங்களேன். எப்படி மவுத்தாயிருவாராம், இவர் காசு பணத்தை வச்சு மீண்டும் உசுராயிருவாராம், மீண்டும் இந்த துணியாவில் அதே வீட்டில் அப்படியே வந்து ஜாலியாக அதே சுகபோகமாக வாழ்ந்துருவாதான். இது நடக்குமா என்ன? நீ ஐஸ்லாந்தில் வச்சு உன்னுடைய உடம்பை பாதுகாத்தாலும் அது மீண்டும் உயிராக போகிறதில்ல. ரப்புடைய கட்டளை வரும் வரை, ரப்புடைய கட்டளை அதாவது நாளைக்கு மஹ்ஷர்ல வரும், அப்பத்தான் நீ எந்திரிப்பே தவிர மீண்டும் உலகத்தில் மௌத்தா போன பிறகு மீண்டும் உசுராகி வாழலாம் முடியுமான்னு கேட்டால் குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு. அது 100% சாத்தியமே இல்லை. நம்ம நாட்டில் சில வேதக்காரர்கள் சொல்லிக் கொள்றவங்க என்ன சொல்றாங்க? இந்த நேரத்தில் நல்லது பண்ணோம்னா அடுத்த பிறவியில் இதே மனுஷனா பிறக்கலாம். இந்த அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையவே கிடையாது. பாவம் பண்ணால் நாயா பிறப்பேன், பேயா பிறப்பேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவும் பிறக்க மாட்டேன். நீ பிறந்தது ஒரு முறை தான். மௌத்தா போயிட்டேன்னா அப்படியே உன்னை எழுப்புவான், கேட்குற கேள்வியை கேட்பான். சரியாக பதில் இருந்தால் சொர்க்கம், சரியாக பதில் இல்லாட்டி பர்மனெண்ட் நரகம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பிறப்புலாம் ஒரு முறை தான், அதுக்கப்புறமெல்லாம் பிறக்க போகிறதில்ல. இறப்பு வேணும்னா 2 முறை சொல்லலாம். இப்போ ஒருக்கா மௌத்தாயிட்டு அப்புறம் ஒருக்கா எழுப்புவோம் அல்ல அல்ல, அப்புறம் ஒருக்கா அப்படி ஒரு ஒரு திரும்ப ஒரு எழுப்புதல் கிடைக்கும்னு சொல்லலாமே தவிர பிறப்பு இறப்புலாம் இனி மாற்றமெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்று தான். அப்போ இதையெல்லாம் நாம் உள்வாங்கி தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்ல வர்றது, உங்களுடைய காசு பணமெல்லாம் எதுவும் உங்களுக்கு கை கொடுக்காது. ஆனால் உங்களுடைய தானம் தர்மம் சரியாக செயல்பட்டால் ஒருவேளை அது வந்து உங்களுக்கு கை கொடுத்தா கொடுக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. கரெக்டாக 63 வயசு வந்துச்சு. வந்த உடனே இஸ்ரேல் வந்து நின்றார். இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்துருந்தாங்கன்னு வைங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மொத்த உலகம் இஸ்லாம் ஆயிருக்கும். இன்னைக்கு யூத இருக்க மாட்டான், நசாரா இருக்க மாட்டான், எவனும் இருக்க மாட்டான். டோட்டல் முஸ்லீம் உலகமாக தான் இருந்திருக்கும். ரப்புக்கு இது தெரியவும் தெரியும். ஆனாலும் கூட உமருக்கு டேட்டு 63 வருஷம் முடிஞ்சு வச்சு வந்துருங்க, அதை நாம் பார்த்துக்கிறோன்ட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு வயசு 63 தான் இல்லையா? ரசூலுல்லாஹ் இது ஒரு 2 வருஷம் வாழ்ந்துருந்தாங்கன்னு வைங்க, உலகம் முழுக்க இஸ்லாம் தான். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு டேட் 63 வயசு முடிஞ்சு வாங்கன்ட்டான். அபூபக்கர் வயசு 63 முடிஞ்சு வாங்கன்ட்டான். உமர் ரலியல்லாஹு வயசு 63 முடிஞ்சு வாங்கன்ட்டான். இது பெரிய அருளுங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போன அதே வயசுல ரசூலுல்லாஹ்வுடைய 2 தோழர்களும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேருக்கும் ஒரே வயசு தான் மூத்து வந்துச்சு. 63 வயசு முடிஞ்சு வச்சு வந்துட்டாங்க. அவங்க அப்படிதான் துவாவும் கேட்டாங்க, இறைவா 63 வயசு ரசூலுல்லாஹ் வயசு போதும் ரஹ்மானேன்ட்டாங்க. இன்னைக்கு நம்ம யாரும் அதை கேட்கறதே கிடையாது. 63 போதும் சொல்லுவோமான்னா, இன்னொரு 10 இருந்தாலும் இன்னொரு 20 இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் போனஸ், கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படிங்கிறோம் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ் கரெக்டாக 63 வயசில் போனாங்கன்னா அந்த நேரத்தில் மௌத்தாம அவங்க உடல்நிலை எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? நார்மலாக சாப்பிட்டா செரிக்கும், படுத்தா தூக்கம் வரும், எல்லாரையும் போல மனைவி மக்களோட குடும்பம் நடத்த முடியும். அந்த தாக்கத்து இருந்துச்சு 63 வயசில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பொதுவாகவே பெரும்பாலும் முறையாக உடம்பை பேணுனா 63 வயசு வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். முறையாக பேணுனா ரசூலுல்லாஹ் மாதிரி உடம்பை பேணுனா 63 வயசுங்கிறது அதாவது ரொம்ப கஷ்டப்படுற வயசு இல்லைங்கிறது தான் இதில் நமக்கு தெளிவான செய்தியாக இருக்கு. அப்போது காசு பணம் எதுவும் நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்தாது. ஆனால் அந்த காசு பணத்தை முறையாக செலவு செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் நாடினா அதிகப்படுத்த போதுமானவன். அதனால் சம்பாதிக்கக்கூடிய காசு பணங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியிலே கணக்கு பார்க்காமல் இஹ்லாஸோடு செலவழித்தால் அல்லாஹ் தஆலா அதற்கு பிரதி உபகாரத்தை இம்மையிலும் மறுமையிலும் வழங்க போதுமானவன். வல்லவன் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தான அருள் வளங்களை வழங்குவானாக. பரக்கத்தான முறையிலே அவன் வழியிலே செலவு செய்யும் பரந்த மனப்பான்மை இறைவன் நமக்கு தருவானாக. நம்முடைய அனைத்து காரியங்களும் இஹ்லாஸை கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.